உங்களுக்கு 6'2" ஹைட்ல ப்ளூ ஜீன்ஸ் ப்ளூ ஜாக்கெட் போட்ட அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்கிற கூடிய சீக்கிரம் பேங்க் மேனேஜர் ஆக போற ஒருத்தர் தான் ஹஸ்பண்டா வருவான்னு என் அடிமனசு சொல்லுதுங்க. உங்களுக்கு ஓகேயா? தாத்தா லேட் ஆயிடுச்சு, வீட்டில் சோறு இருக்காது. டிரைவர் அந்த ஹோட்டலில் வண்டி நிறுத்து. எனக்கு பசி இல்லை, நீங்கள் போய் சாப்பிட்டு சாப்பிட நிறுத்தணும். தம்பி, பக்கத்தில் ஏடிஎம் ஏதாவது இருக்குதா? தாத்தா என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? கையில் கேஷ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. சரி வா. என்ன இப்போ இவ்வளோ நேரமாக பணம் எடுத்துட்டு இருக்கிறான்? பெயின் குறையணும்னு செடேட்டிவ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை இல்லையா? சிவியர் ஃப்ராக்சர் சார். போன் டிஸ்ஜாயிண்டா இருக்கு. எந்த வேலையும் செய்யக்கூடாது. கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். டேக் கேர் ஆஃப் ஹிம். தேங்க்யூ டாக்டர். ரொம்ப பெயினாக இருக்கு. எல்லாம் சரியாயிடும் வா. ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் இளங்கோவன். ஃபோனில் பேசினேன்ல சார், அதான் ஃபோன்லேயே சொன்னேனே ஹெல்மெட் போட்டிருந்ததால மூஞ்சி தெரியலன்னு. 80 வயசு சரிங்க தாத்தாக்கு. வெட்டுப்பட்ட ரத்தத்தில் கிடந்தாரு. அவரை காப்பாற்றனா இல்லை அவனுக்கு பின்னாடி ஓடுவேனா? சார் மறுபடியும் சொல்கிறேன், அவன் மூஞ்சியை நான் பார்க்கல. சார், இது சீரியஸான இஷ்யூ சார். சார் இனிமேல் இந்த விஷயத்தில் என்ன டிஸ்டர்ப் பண்ண. ஏடிஎம்ல பணம் எடுத்த மாதிரி ஹெல்மெட்டை கழட்டிட்டு கேஷுவலாக நான் வெளியே வந்திருப்பேன். தேவையில்லாம நீ அவசரப்பட்ட. கைய உடைச்ச அவனோட கழுத்த எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை கொல்லணும் சிவா, அவனை கொல்லணும். இப்போ எதுக்கு டென்ஷனாரா? அதான் நம்ம முகத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டான்ல. கோபத்தினால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனையும். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்குது? போலீஸ் ப்ராப்ளம் பெருசாகிறதுக்குள்ள நாம ஏதாச்சும் பெருசாக செய்யணும், செட்டில் ஆகணும். பேங்கையே கொள்ளையடிக்கலாம்னு சொல்றியா? சேச்சா, இங்கே இருக்க லோக்கல் கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது. அதே இது இன்டர்நேஷ்னல் கார்டாக இருந்தால் ஒரு ஸ்வைப் 2000 USD 1 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். ஃபாரின் பேங்க் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி அங்கேருந்து இங்கே போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்குள்ள நாம் சேஃபாக வேறு சிட்டிக்கு போய் செட்டிலே ஆயிடலாம். ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனால் இன்டர்நேஷனல் கார்டு டீட்டெயில்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம ஃப்ரெண்டு ஸ்டீஃபன் கலிஃபோர்னியா டெக்ஸ்மோ பேங்க்கில் தான் வேலை பார்க்குறான். அவன் மூலமாக கார்டு டீட்டெயில்ஸ் கிடைக்கிற வேலையா நான் பார்த்துக்கிறேன். அவன் ஒத்துக்குவானா? இந்த உலகத்தில் பணம் ஈஸியாக கிடைக்குதுன்னா யாரும் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. உன் கை சரியாகிறதுக்குள்ள இன்டர்நேஷ்னல் கார்டு டீட்டெயில்ஸ் என் கையில் இருக்கும். நான் பார்த்துக்கிறேன். தாத்தா வா.
பார்த்து நான் வலது கால் எடுத்து வச்சு இறங்குறியா? தாத்தா என்னத்தை சாதிச்சு விட்டாருன்னு ஆரத்திலையும் எடுத்துட்டு வராங்க. போய் அடி வாங்கிட்டு வந்துருக்குது. வாய் திறங்க. எதுக்கு? பல்லு விளக்கிட்டியான்னு பார்க்கறது. வாயை திறங்க. நேத்தே பொழந்திருக்க வேண்டியது. என்ன? ஆஹா. நீங்க சொன்னது பலிச்சிருச்சு. என் பையனுக்கு ட்ரைனிங் ஆர்டர் வந்துருச்சு. போலீஸ் அகாடமி சென்னை. மகராசா சீக்கிரம் போலீஸ் ஆகு. ரொம்ப சந்தோஷம். சாதிப்படா, சாதிப்படா. சிம்லாக்கு ட்ரைனிங் போகிறாங்கிறது ஹாப்பி நியூஸ் தானே? இதுக்கு ஏன் இவ்வளோ அப்செட் ஆகுற? என்னை விட்டுட்டு ட்ரைனிங் போறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? ஒன்று லவ் பண்ண நேரம் எனக்கு இந்த பேங்க் ட்ரைனிங் ஆர்டர் வந்திருக்கு. யூ ஆர் மை லக்கி கேர்ள். சார் ஐஸ் க்ரீம். வெரி நைஸ், தேங்க்யூ. போங்க. இங்கே பேர், அங்கே பேங்க் ட்ரைனிங்கில் இருக்கும்போது என்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். டெய்லி ஈவினிங் நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே? ஓகே. நாளைக்கு ஃபுல் டே நீ என்னோட ஸ்பெண்ட் பண்ற. ஐயோ, சான்ஸே இல்லை. நாளைக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு. என்ன விட அப்படி என்ன உனக்கு தலைக்கு மேல வேலை? இப்போ நானே போய்க்கிறப்ப. நீ என் பிள்ளைங்கிறது யாருக்கு தெரியக்கூடாது, அவ்வளோதானே? நான் வரல, நீ தைரியமாக போயிட்டு வா. சரிப்பா, சரி. அப்புறம் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ட்ரைனிங்கில் தான் இருக்கணும். நோ பெயின். ஓகே. குட் மார்னிங் கேடட்ஸ். ஐ ஆம் நாகராஜ், அகாடமி பிரின்சிபல். இங்கே எல்லா ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுப்போம். சும்மா டைம் பாசிங்காக இல்லாமல் எய்ம் பாசிங்காக ட்ரைனிங் பண்ணுங்கள். 2 things எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று டிசிப்ளின், இன்னொன்று பங்க்சுவாலிட்டி. புரியுதா? இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனி டவுட்ஸ், எனி ப்ராப்ளம் எப்போ வேணாலும் என்னை மீட் பண்ணலாம். பாஸ், நீங்க தான் ரூம்மேட்டா? முரளி பாண்டியன், சுருக்கமா முரளின்னு கூப்பிடுவாங்க. ஆதி மூலம் சுருக்கமா மூலன்னு கூப்பிடுவாங்களா? ஆதின்னு கூப்பிடுவாங்க. சொந்த ஊரு? பாஸ், சொந்தமாக வீடு வாங்கவே வசதி இல்லாதப்போ எப்படி பாஸ் ஊர் வாங்குறது? ஆமா, நீங்க ரொம்ப ரிச்சோ? ரிச்சாவா? என்ன பாஸ் இவ்வளோ ஐட்டம்? அகாடமியில் சைட் பிஸ்னஸா? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்க போறீங்களா? என்னை விட 1/2 இன்ச்சு ஆம்ஸ் அதிகமாக இருக்கேங்கிற ஆணவத்தில் பேசக்கூடாது. இதையெல்லாம் சாப்பிட்டு தான் நாளைக்கு ஆமப்பும் வாமப்பும் நாங்கள் பண்ணுவோம். பண்ணுங்க பண்ணுங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம். போடா. ஹாய் அம்பு, சிம்லா ரீச் ஆயிட்டேன். செம்ம குளிரா இருக்கு. சிம்லாவா? லவ் டாக்கு? அங்க என்ன சவுண்டு? அது ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்தில் ஒரு பனிக்கரடி ஊழையிட்டு இருக்கு. பனிக்கரடியா? எந்த ஊர்லடா கரடி ஊழையிட்டு இருக்கு? அதை பற்றி பயப்படாத. உனக்கு காதல் கண்ணை மறைக்கல, கபாலத்தையே மறைச்சிருக்கு. கடவுளே. என் ரூம்மேட் முரளி பாண்டியன். விடிய விடிய ஃபோனில் லவ் டாக். காலை எழுப்புறேன், எந்திரிக்க மாட்டேங்கிறான் சார். முரளி! 5 rounds, double up on the track. Move! இன்னொரு தடவை லேட்டாக வந்த உன் கனவுல கூட நீ எஸ்ஐ ஆக முடியாது. யூ ஆர் நோட்டட். என்னது ஜெயிச்சிட்டியா? ஆமா ஜெயிச்சிட்டேன்ல. இதுல யார்ல ஃப்ரீஸ் வேற? தச்சி கீழே வா. பனிஷ்மெண்ட் தானே வாங்கியிருக்க? புரியலையே. ஃபர்ஸ்ட் டே பிரின்சிபல்ட்டையும் சிடிஐட்டையும் பிளாக் மார்க் வாங்கிட்டேன். அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோ. ஆனா இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 0. 4லேருந்து ட்ரில் பரேட்ல மயக்கம் வருதுன்னு சொல்லுவேன். ஷூட்டிங் ரேஞ்சில் அண்ணு தெரியலன்னு சொல்லுவேன். ஒரு நிமிஷம், ஏன் திரும்பி உட்காந்துக்கிய? இல்லை சார். இல்லை அவளை வேணா டபுள் சேர்த்து விட்டுமா? வேணாம் வேணாம். நீ சொல்கிறா? இந்த இன்ஃபோலாம் நிச்சயம் பிரின்சிபல் கிட்ட போகும். அவரும் என்ன ஓஆர் கூப்பிடுவாரு. நானும் ஓஆர் போயிட்டு பாமா மூஞ்சி வச்சுக்கிட்டு ஆமாம் சார் முடியல சார்ன்னு சொல்லுவேன். இதெல்லாம் கேட்டு நிச்சயம் எனக்கு மெடிக்கலி அன்ஃபிட்னு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பலையா? அனுப்ப வைப்பேன்.
எப்படி என் ஐடியா? அட பாவி. உலகத்திலேயே நம்பர் 1 சூப்பர் ஃப்ராடு நீதான்டா. அப்பாக்கு என் மேலே சிம்பத்தி தான்டா வரும், மிச்சம் கோவம் வராது. தட்ஸ் ஆல். ஏரோ கிளியர். அது எப்படி? நீ நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துருமா? நடக்கும். கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு பக்கா ப்ராடக்ட் அனுப்பிச்சி வச்சிருக்காரு. இந்நேரம் அந்த ப்ராடக்ட் அதோட வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டார்ச்சர் தாங்க முடியல சார். நான் பார்த்துக்கிறேன். அவன் பேர் என்ன சொன்னீங்க? முரளி பாண்டியன், அஸ்தா, கன்னிராசி. பரேட்ல பிரிஸ்கா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா செய்யணும். ஓகே. என்ன ஷூட் பண்ணிருக்கேன்? ஒன்னு கூட டார்கெட்ல இல்ல. சாரி சார், கண்ணு தெரியல. முரளி, பிரின்சிபல் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாரே, உடனே போய் பாரு. நூறாய் சம்பவம் உனக்கு. இப்போதான் உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு ஷூட் பண்ண போகிறேன். ஷூட் பண்ணியா? கொஸ்டின் ஷூட் பண்ணேன். மிரண்டானுங்க. நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்ட்டானுங்க. சூப்பர். இப்போ கூட என் சீனியர் மேனேஜர் தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே? ஓகே. பாய். லவ் யூ. லவ் யூ டூ. சார், நீ சிம்லால இருக்கேன்னு இங்க எப்படி? அதுவும் போலீஸ் ட்ரெஸ்ல என்ன பண்ற? கேக்குறல்ல? யாருமா? சார், நீதான் முரளி பாண்டியனா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ உள்ள போமா. நீ கிளம்பு. மார்னிங் மீட் பண்ணலாம். இத்தனை நாள் இங்கே இருந்துட்டு சிம்லான்னு போய் சொல்லிருக்க. இங்க நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? நம்ம கல்யாணத்தை பத்தி என் அப்பா கிட்ட பேச. நல்ல வேலை, உன்னை பத்தி உண்மை எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஒரு போலீஸை கட்டிக்கிட்டு எங்க அம்மா மாதிரி நானும் லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட தயாரா இல்ல. இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? எனக்கு ஒரு டவுட். நீ ஆப்பிள் ஐஃபோன் ஆட்டம் அழகா இருக்க, உங்க அப்பா பிளாக் பை ஆட்டம் இருக்காரு. நீ எப்படி அவருக்கு? நான் என் அம்மா மாதிரி. டோன்ட் சேஞ்ச் தி டாபிக். இது பேர், நான் இங்கே போலீஸ் ஆகணும்னு வரல, ஆகக்கூடாதுன்னு வந்திருக்கேன். டெஃபினட்டாக நாளைக்கு காலையில் ஓஆரில் நான் மெடிக்கலி அன்ஃபிட்னு ப்ரூவ் பண்ணிடுவேன். ஜஸ்ட் 1 month டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வரும், என்னையும் அகாடமிலேருந்து வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. நான் போலீஸ் ஆக மாட்டேன். உன்னை நம்பலாமா? சத்தியமாக என்னை நம்பலாம். நான் போலீஸ் ஆக மாட்டேன். எஸ்ஐயா 10 வருஷம், இன்ஸ்பெக்டரா 10 வருஷம், டிஎஸ்பியா 6 வருஷம் இருந்துட்டு தான் இந்த ட்ரைனிங் அகாடமிக்கு எஸ்பியா வந்திருக்கேன். என் அனுபவம் தான் உன் வயசு. உன்னோட எஸ்ஐ செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தேன். லாங் ஜம்ப், ரன்னிங், ரோப் கிளைம்பிங் எல்லாத்துலேயும் நம்பர் 1ல் வந்திருக்கிற. அங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நீ இங்கே மட்டும் ஏன் இப்படின்னு ரீசன் புரியாமல் இருந்துச்சு. இல்லை சார், நிஜமாவே என்னால் முடியல. வெயிலில் நின்னா மயக்கம் வருது. ஆமாம், என் பொண்ணுக்கு பிடிக்கலாம், உனக்கு மயக்கம் வரத்தானே செய்யும். லவ். இந்த ட்ரைனிங்கை விட்டு ஒன்று அவ்வளோ ஈஸியாக வெளியே அனுப்பிச்சிடுவேன்னு நினைக்கிறியா? இந்த அகாடமிலேருந்து நீ வெளியே போகிறேன்னா எஸ்ஐயா தான் போக வைப்பேன். என்ன சார், பழி வாங்குறீங்களா? நான் எஸ்ஐ செலக்ட் ஆகிட்டா உங்களோட பொண்ணு என்னை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவான்னு பிளான் பண்ணுறீங்களா? குட் கெஸ், பட் யூ ஆர் டோட்டலி ராங். பழி வாங்கணும்னு நினைக்கல, உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உன் முன்னாடி உயிரோடு நான் நடந்துட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்கள் அப்பா, என்னோட ஃப்ரெண்ட் செல்லப்பா. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்கள் அப்பா எனக்கு ஃப்ரெண்டு.
12 வயசுல நடந்த விஷயத்தை மனசில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா அதையே ரீவைண்ட் பண்ணி பார்க்காத. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இசிஜி மிஷின் கூட எந்த ஏத்த இறக்கலாம ஸ்ட்ரெயிட்டா ஓடிச்சுன்னா செத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஒரு மிஷினுக்கு எப்படின்னா வாழ்க்கையில எந்த ரிஸ்க் இல்லாம வாழ முடியுமா? உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, புண்ணியம் செஞ்சவங்க தான் போலீஸ் வேலை பார்க்க முடியும்னு. சார் ப்ளீஸ், எனக்கு எந்த புண்ணியம் வேணாம் சார். நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் இருக்குது. இந்த அகாடமி வெளியில போறதுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் எஸ்ஐ ஆக மாட்டேன். எஸ்ஐ ஆக மாட்டியா? பாப்போமா? நீ எத்தனை தடவை மயங்கி விழுந்தாலும் என்ன தப்பு பண்ணாலும் உன்னை பேக் ஸ்குவாடா போட்டு ஒரு ட்ரைனிங் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவனே தவிர உன்னை மெடிக்கலி அன்ஃபிட்னு வெளியே அனுப்பவே மாட்டேன். அதையும் மீறி நீ போகணும்னு நினைச்ச உங்க அப்பாவை கவுன்சிலிங் கூப்பிடுவேன். இத்தனை வருஷமா எது உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினைச்சியோ அது எல்லாத்தையும் சொல்லுவேன். சொல்லவா? ஓகே, அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்னா உனக்கு இன்னொரு சாய்ஸ் தரேன். நமக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். இந்த ட்ரைனிங்ல பெஸ்ட் தாலுக் எஸ்ஐயா நீ செலக்ட் ஆகணும். அண்ட் தென் இண்டிபெண்டன்ட் எஸ்ஐயா 30 டேஸ் ஒரு ஸ்டேஷன்ல டியூட்டி பார்க்கணும். 30 டேஸ்க்கு அப்புறமும் இந்த ஜாப் உனக்கு பிடிக்கல, பயமா இருக்குன்னு நீ நினைச்சேன்னா அப்போ உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உனக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராம டிபார்ட்மெண்ட்ல இருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வரேன். அஸ் அ ஃபாதரா என் பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். திஸ் இஸ் மை ப்ராமிஸ். இப்போ டிசைட் பண்ணு. என்னோட சாய்ஸ்க்கு நீ வரதா இருந்தா நான் இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மையையும் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் மேன்மைகளையும் காப்பேன் என்று தெய்வத்தின் பெயரால் உறுதியளிக்கிறேன். இந்த வருடத்தின் சிறந்த தாலுக் எஸ்ஐயாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் முரளி பாண்டியன், பேட்ச் நம்பர் 141. நான் சொன்னேன்ல ஜெயிச்சிருவான்னு. உன் பையனாச்சே, ஜெயிக்காம இருப்பானா? வாங்க சார். சாரா? என்னப்பா புதுசா சார் எல்லாம் கூப்பிட்டு இருக்க? உங்களுக்கு எல்லாம் ஸ்டாருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ஆசையை நிறைவேற்றிட்டால சந்தோஷம் தானே? சந்தோஷமா? கொஞ்சம் இருக்கு சார். அந்த புல்லட் எடுக்கணும். கம் குவிக். ஜெகன், ஊட்டி லைட் ஆன் பண்ணுங்க.
T2 போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? தெரியுமா தெரியாதா? நேராக போய் செகண்ட் ரைடு சார். போலீஸ் ஸ்டேஷன் தெரியாத போலீஸ் விளங்கிருந்தாங்க ஸ்டேஷன். பெரிய ரொம்ப தொடைய காட்டுறேன் கையில கீழே இருக்க சார் சார் எஸ்ஐ வந்துட்டார் சார். உன்னை வந்து வச்சுக்கிறேன். குட் மார்னிங் சார் ஹெட் கான்ஸ்டபிள் வெற்றிவேல் சார். வணக்கம் சார். சார் கான்ஸ்டபிள் குணசேகர். நைஸ் மீட்டிங். ஐ ஆம் அக்யூஸ்ட் ஆறுமுகம். சும்மா இருக்க 20 வருஷம் சர்வீஸ்ல ஒரு குச்சை கூட வீச தெரியல கான்ஸ்டபிள். நான் கான்ஸ்டபிள் நேரா சொன்னது ஹெட் கான்ஸ்டபிள். என் ரெசிக்னேஷனை மாத்தி சொல்றேன். ரெசிக்னேஷன் இல்ல டிசிக்னேஷன். எஜுகேட்டட் கேடி சார். நீங்க வாங்க சார். ஐயோ ஐயோ. இந்த ஏரியாவோட மொத்த அக்யூஸ் டீடைல்ஸும் நான் உடனே பார்க்கணும். இவன் தான் ஆசிட் அழகர், இந்த ஏரியாவோட நம்பர் 1 அக்யூஸ்ட் சார். போறேன்டா இவனை போறேன்டா. எப்படி நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா வந்துக்கிற எஸ்ஐயா பேரு முரளி பாண்டியன். ரொம்ப சிட்டாமா. இவனா? பிளேடு பாபு அவனோட அல்லக்கை சார். சார் இவன் ரவி பிளேடு போடுறது பிக் பாக்கெட் இந்த மாதிரி சில்லற கேஸ் சார். இவன் குமார் பிக் பாக்கெட் பாலோட தோஸ்த் சார். இவன் லா அண்ட் ஆர்டர் எஸ்ஐ ஆதிமூலம் ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி சார். சச்சா சாரி ஸ்டேஷன் மாதிரி வந்துட்டேன். மூலம் ஆதிமூலம் கரெக்டாக தான் வந்திருக்கப்பா. பா பா. ஏதோ ஆடு மாடு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் டே 45 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்க. ஆஸ் அ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. இண்டிபெண்டன்ட் எஸ்ஐயா முதல் நாள் டியூட்டிக்கு போகிறமேனு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கடமை ஃபர்ஸ்ட், கடவுள் நெக்ஸ்ட். ஆரம்பிச்சுட்டாண்டா இவனும் பஞ்சு டைலாக். விஷயத்துக்கு வரேன் சார். இது வரைக்கும் இந்த ஸ்டேஷனில் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு கவலை இல்லை. ஆனால் இனிமே எப்படி நடக்கணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இன்னையிலேருந்து 30 நாள் இந்த ஸ்டேஷனில் எனக்கு தெரியாமல் நோ அரெஸ்ட் நோ எஃப்ஐஆர். சார் நானும் முடிக்கல. ஏதாவது டவுட்னா கடைசியாக இந்த 2 செட் ஃபைல்ஸில் இந்த சைட் பெட்டி கேசஸ், பிக் பாக்கெட் கிரிமினல்ஸ், சின்ன சின்ன திருடங்க, இவங்களால எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த சைட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ். இவங்கள தொட்டோம் நம்ம கெட்டோம். அதனால சார் இரும்பு சத்துக்கு உள்ள இப்பன்னு பார்த்தா ஃபைல் சத்துக்கு உள்ள போடுறாரு. அப்புறம் காலையில் 9 மணிக்கு ஸ்டேஷனில் இருப்பேன். டியூட்டி பார்த்துட்டு 6 மணிக்கு கிளம்பிடுவேன். 6 மணிக்கு மேலே எனக்கு நோ ஃபோன் கால்ஸ், நோ டிஸ்டர்பன்ஸ். இன்னும் 30 நாளைக்கு இந்த ஸ்டேஷனுக்கோ எனக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பிரச்சனை வந்துருச்சு சார். ரெடி 1 2 3. சார் குதிக்காதீங்க குதிக்காதீங்க. தற்கொலை பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம். நான் செத்ததுக்கு அப்புறம் என் பாடியை கோர்ட்டு கொண்டு போய் என்ன தண்டனை வேணாலும் வாங்கி கொடுத்துக்க. யோ மொட்டை வயல்ல சொட்ட தலையோட நிக்கிற எனக்கே கொடை இல்ல, உனக்கு எதுக்கே கொடை? கொடைய மடக்க குத்தி போடுவேன். சார் கடலை சார். சார் சூடா கடலை சாப்பிட்டுக்கிட்டே சூசைட் பாருங்க சார். சார் அங்க பாருங்க சார், கடலை விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. விட்டா டிக்கெட் போட்டு என்டர்டைன்மெண்ட் பார்க் ஆக்கிடுவாங்க போல இருக்கு சார். சூடா கடலை சார். சார் ஆவி பறக்க கடலை சார். ஐயா வரார், வழி விடுங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். இதான் எங்களோட முதல் கேஸ். பிரச்சனை பண்ணாதீங்க, இறங்கி வாங்க, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதான் என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிட்டால. இனிமேல் என்னத்த பேச? வாரத்துல 7 நாள் பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறேன், தம் அடிக்கிறேன். இதெல்லாம் குத்தம் சொல்லி என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா. நோ தங்கமணி ஒன்லி சூசைட். சார் அவசரப்படாதீங்க. பொண்டாட்டியோட பிரச்சனை, அதனால தற்கொலை பண்ணிக்கணும்னா கல்யாணம்னா எல்லா ஆம்பளையும் தற்கொலை பண்ணி செத்துருவான். இறங்கி வாங்க, பேசி தீர்த்துக்குவோம். சீக்கிரம் அந்த சட்டாங்கில குதிக்க சொல்லுங்கம்மா. குழந்தைய பெக்க சொன்னா குட்டி பிசாசை பெத்து வச்சிருக்கீங்க, கொட்டணும். சித்தப்படி கொடுங்க. இதோ பாருங்க, பாருக்கு போறது தம் அடிக்கிறது தப்பு இல்லையானோ? இந்த பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, உங்க வைஃப் திரும்ப வந்துருவா. எது மாமி தப்பு? எது தப்பு? கோயிலுக்கு போனா குருக்கள் என்ன தர்றார்? பிரசாதம். அதுல தம் இல்ல. அட சண்டாளா. வீட்ல மதியம் நல்ல சுட சுட மாமாவுக்கு என்ன கொடுக்கறேன்? சாதம். அதுல தம் இல்ல. அதுக்கு என்ன ஊத்துறேன்?
சாம்பார் அதுல பார் இல்ல. அட பாவி, இப்படி பேசினா பொண்டாட்டி உடம்பு என்ன பண்ணும்? அப்ப நாங்க மட்டும் பாருக்கு போறது தப்பு, தம் அடிக்கிறது தப்பு. தப்பு தான். இனியும் இவனை தள்ளி விடாட்டி. சார் சார் அபிஷேக் சார் சார் வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு எங்க வர்றீங்க? சார் சார் நான் சொல்றேன் கேளுங்க. சார் அவரை கூப்பிடுங்க, நான் குதிச்சிடுறேன். வராதீங்க. நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டுக்கிட்டதால சூசைட் கேன்சல். நோ தங்கமணி, ஒய் சூசைட்? இவனை அடிச்சா நம்ம தான் டயர்ட் ஆகும். சும்மா இருக்க மாட்டேல, பொழுதுனைக்கு என்னையவே அடிச்சுக்கிட்டு. ஸ்டேஷன்ல வேற கேஸ் இல்லையா? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேஷண்ட் இருந்தா தான் டாக்டர்களுக்கு வேலை, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆனா தான் டுட்டோரியல் காலேஜுக்கு வேலை, என்னைய மாதிரி அக்யூஸ்ட் இருந்தா தான் உங்களை மாதிரி போலீஸ் ஆபீசர்களுக்கு வேலை. உங்களுக்கு வேலை தர எங்களுக்கு கும்பிட வேணாம். கும்பிட அடிக்காம இருக்கலாம்ல. அடிக்க மாட்டேன், உண்மையை சொல்லு. சார் சத்தியமா சொல்லு. என்னத்தான் சார் சொல்றது? இந்த கூட்டம் கும்பல்ல போய் அடிபட்டு உதப்பட்டு திருடுறதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதான் எங்களுக்கு பிடிச்ச இடமா கூட்டத்தை கூட்டி கூலா கொள்ளையடிச்சுக்கிருந்தோம். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கூட்டத்தில் இருந்த அத்தனை தலையும் நிமிர்ந்து ஒன்றை மேலே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 2 தலை மட்டும் கீழே குனிஞ்சு பரிசு பார்த்துட்டு இருந்துச்சு. உன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியணும்னு நீ கொடுத்த அந்த பச்சை சட்டை என் கண்ணுக்கும் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. நீ எல்லாம் இந்த அறிவை வேற ஏதாவது நல்ல வேலைக்கு யூஸ் பண்ணலாமே. யார் சார் வேலை கொடுக்குறா? நீங்க வேணா வேலை கொடுங்க, இவங்களை விட பெட்டரா வேலை பார்க்குறேன். உனக்கு நான் வேலை பார்க்குறேன். இருக்கிற எல்லா கேஸையும் சூசைட் கேஸ் வேணாம், பிக் பாக்கெட் கேஸ் மட்டும் போடுங்க போதும். கேட்டீங்களா வெற்றி சார்? கேளுங்க சார், நீங்க சூப்பர் போலீஸ் சார். சார் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். சார் நீங்க நல்லா வருவீங்க சார். போலீஸ் ஏன் கூட வந்து முரளி, ஒரு சின்ன டவுட். 9 to 6 தான் டியூட்டி டைம். அதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. 6 மணிக்கு மேல அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்ணாடி போடுறதா? எதுக்கு ஃபாலோ பண்ற? நான் தான் சொன்னேன்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. கத்தாம கொஞ்சம் சொல்றது கேளு. ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன். நீ கேட்கலன்னா உனக்கு எப்படி புரியும்? ஒன்னும் புரிய வேணாம், ஆளை விடு. அடிச்சிட்ட பின்ன கொஞ்சம் வாங்களா? நானும் பார்த்துட்டு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் உங்க அப்பா. லாக் பண்றாரா என் அகாடமியில், அவர் என்கிட்ட லாக் ஆனது தெரியாம. இதுல 30 டேஸ் எனக்கு டெட்லைன் வேற. அந்த 30 டேஸ் முடிஞ்சதும் போய் நிப்பேன். எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு ப்ராமிஸ் பண்ணார்ல, டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னை வெளியே கொண்டு வரேன், உன்னையும் எனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன்னு. செய்யணும், புரியுதா? அன்னைக்கு மட்டும் உங்க அப்பா கிட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா ஒரேடியா எங்க அப்பாவையும் இழந்திருப்பேன், உன்னையும் இழந்திருப்பேன். பேங்க் இன்டர்வியூ கூட அட்டென்ட் பண்ணிட்டேன் தெரியுமா? போலீஸ் வேலையை ரிசைன் பண்ண விடாம உங்க அப்பா பிரச்சனை பண்ணாருன்னா? இது பார், இனிமே இந்த பிரச்சனை உங்க அப்பாவோடது. உனக்கும் எனக்கும் இனிமே எந்த பிரச்சனையும் வராது. இந்தாங்கோ லாக்டு ஹவுஸ் ரிப்போர்ட். நான் பசுபதி நகர்ல குடியிருக்கேன். சரி. ஆத்த பூட்டிண்டு ஆத்துக்காரையோட திருப்பதி வரைக்கும் போறேன். எப்போ போறேன் எப்போ வரேங்கிற டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஓ, 2 குழந்தைங்களா? இல்ல, முதல்ல குழந்தைகள் கிடையாது. அப்புறம் எப்படி 2? இல்ல, அப்புறம் அபூர்வர்கள் படம் பார்த்தேன், அதே மாதிரி 2 ட்வின்ஸ். நல்ல வேலை, அலிபாபாவும் 40 திருடர்களும் பார்க்காம போனீங்களே. பார்த்துடுறேன், கவலைப்படாம போயிட்டு வாங்க. சந்தோஷம். நான் இருக்கிற ஏரியால இன்னொருத்த வந்து திருடிடுவானா என்ன? நான் பாத்துக்கிறேன். ஏட்டையா கரண்ட் வந்துருச்சு, இந்த வாக்கி டாக்கி கொஞ்சம் சார்ஜில் போடுங்களேன். வேலையே ஆரம்பிச்சிடலாம். ஃபாரினர்ஸ் நேம் ஆகுது, 2 days ஆகும்.
யூ கம்ப்ளீட்லி ஆல் ரைட். உங்க வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? உடம்பெல்லாம் மூளை சிவா, ஒரே நைட்ல இவ்வளோ பணமா? இனிமே லோக்கல் வேண்டாம், இன்டர்நேஷனல் கார்டே ஃபாலோ பண்ணுவோம். நாளைக்கு மீதி இருக்க கார்ட்ஸையும் ஸ்வைப் பண்ணி பணம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு நீ முதல்ல பாம்பே கிளம்பிடு. அப்போ நீ? நான் உடனே கிளம்புனா தேவையில்லாமல் டவுட் வரும். ஒரு 2-3 டேஸ் கழித்து பேங்க்கில் மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணிவிட்டு நான் கிளம்பி பாம்பே வந்துடுறேன். நாங்கள் வந்ததுக்கு அப்புறமேலு பணத்தை எங்கே சேஃபாக வைக்கலான்றத நம்ம பேசிக்கலாம். என்ன திடீர்னு? கொஞ்ச நாளா சிட்டியில் நடந்த வேற கிரைம்ஸில் போலீஸ் நம்மளை மறந்துருந்தாங்க. இன்னையிலேருந்து மொத்த தமிழ்நாடு போலீஸுக்கும் நாம தான் ஹீரோஸ். நம்ம யார், எத்தனை பேர், எப்படி இருப்போம்னு இந்நேரம் தமிழ்நாடு போலீஸ் அங்கே. சார், இது 6 மாதம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட். ஆதம்பாக் ஏடிஎம்ல கிடைச்ச விஷுவல். இது நேற்று நடந்தது கொட்டிவாக ஏடிஎம்ல கிடைச்ச விஷுவல். சார், இந்த 2 வீடியோலையும் இருக்கிற ஆளோட ஹைட்டு, அவன் ஷோல்டர் விட்த்து, அவன் போட்டிருக்கிற பிளாக் ட்ரெஸ், அப்புறம் அவன் ஹிப் பவுச்சில் இருக்கிற சேம் crocodile சிம்பல், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த பர்டிகுலர் பர்சன் தான் சமீபத்தில் நடந்த எல்லா ஏடிஎம் கொள்ளை சம்பவத்திலையும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெளிவாக தெரியுது சார். ரைட் ஆன் சார். இது வரைக்கும் லோக்கல் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி திருடிட்டு இருந்தவன் நேற்று இன்டர்நேஷனல் கார்டு டீடைல்ஸ் யூஸ் பண்ணி 4 ஏடிஎம்ல கிட்டத்தட்ட 40 lakhs திருடிருக்கான் சார். இன்டர்நேஷனல் கார்டு டீடைல்ஸ் இவனுக்கு எப்படி கிடைச்சது, இவனுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு சிக்மா டைகர்னு 12 ஆஃபீஸர்ஸ் தலைமையில் 2 ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சார். தேங்க்யூ மனாதன் சார். சிட்டியில் நடக்க இருந்த பல கிரைம்ஸ் நம்ம தடுத்து நிறுத்திருக்கோம். அது பப்ளிக்குக்கோ ப்ரெஸ்ஸுக்கோ தெரியாது. ஏன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோமே. நம்ம எவ்வளோதான் இன்டெலிஜென்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அக்யூஸ்கள் பிடிச்சா கூட நமக்கு கிடைக்கிற பேரு. போலீசின் மெத்தனத்தாலேயே சென்னையில் மீண்டும் ஏடிஎம் கொலை நடந்திருப்பதாக மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இது குறித்து மக்களின் கருத்துக்களை இப்போது கேட்போம். அவசர போலீஸ்னா 100, ஆம்புலன்ஸ்னா 101, ஃபயர் சர்வீஸ்னா 102, இப்போ ஏடிஎம்க்கு 103, 104 நம்பர் தான் கொடுக்க போறாங்க. பப்ளிக் எங்க சார் பாதுகாப்பு இருக்கு? போலீஸ் என்ன சார் ஆக்ஷன் எடுக்கறாங்க? பெங்களூர் எடுத்துக்கோங்க, அங்க கூட என்ன ஜெல்லப்பா இன்னும் கிளம்பலையா? பணத்தை எடுத்துட்டு போறான். இந்த மாசம் நடந்த கிரைம் ரிப்போர்ட்ஸ் வேணும்னு டிஜிபி கேட்டிருக்காரு. என்ன பாதுகாப்பு? சிஎம் கிட்ட கொடுக்கணுமா? நான் லேட்டா நீ கிளம்பு. சரி, மண்டே பாப்போம். பறிச்சுட்டு போயிடுறாங்க. காவலுக்கு செக்யூரிட்டியை கல் தடுத்துறாங்க. இந்த போலீஸ்காரங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? ஏடிஎம்ங்கிறதே இப்போ எனி டைம் மர்டர் நடக்கிற பிளேஸ் ஆயிப்போச்சு. உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கே பயமா இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்திலையும் இதே பிரச்சனை தான். பல லட்சம் கொள்ளை மற்றும் கொலை. மக்கள் கேட்கும் ஒரே கேள்வி, போலீஸ் தூங்குதா சார்? போலீஸ் தூங்குதா? போலீஸ் எல்லாம் தூங்குதா சார்? போலீஸ் எல்லாம் தூங்கினாங்க. அரை மணி நேரமா சொரிஞ்சிட்டு இருக்கேன். பாரு உன் மண்டையில இருந்து எவ்வளவு மண்ணு கீழே கொட்டி இருக்குன்னு. என்ன எஸ்ஐ சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? நாளையோட உங்க அப்பா சொன்ன 30 நாள் முடியுது. அதான் சூப்பர். ஓகே, மண்டே மார்னிங் முதல் வேலையா உங்க அப்பா கிட்ட போய் இந்த வேலை வேணான்னு சொல்ல போறேன். நாளைக்கு சண்டே ஈவினிங் நான் ட்ரீட் தரேன்.
படம் டிக்கெட் என்னோடது, டின்னர் உன்னோடது. ஓகே? 240 ரூபா டிக்கெட் ஒண்ணுது, 2400 ரூபா டின்னர் என்னதா? தெளிவா இருக்குமா? பொழைச்சிருவேன். கடைசி நேரத்துல ஏதாவது சொதப்புன டான்னு 5:30 மணிக்கு தேட்டருக்கு முன்னாடி நிற்பேன். எந்த பிரச்சனையும் வராது. என்னாச்சுப்பா? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. அது ஒண்ணு இல்ல. என்னது? ஏய், யாரோட ஏரியால வந்து ஏதோ நான் பார்த்தனால உயிரோட இருக்கீங்க. என் பையன் பார்த்திருந்தானா ஸ்பாட்லயே என்கவுண்டர் தான். P2 போலீஸ் ஸ்டேஷன். ஐயா இருக்காரு சார். கமிஷனர் சார், ஏடிஎம் ரவர் பிடிச்சிட்டீங்களாமே? குட் ஜாப் முரளி. தேங்க்யூ சார். அக்யூஸ்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஷால் கிட்ட கொடுத்துருக்கு. ஓகே சார். ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க முரளி. ஓகே சார், பண்ணிடுறேன். பா வாங்கப்பா, வீட்டுக்கு போகலாம். டியூட்டி பாருப்பா, நான் போய்க்கிறேன். பா வாங்கப்பா, பார்த்து ஏதோ. சார் எஃப்ஐஆர் போட்டுருங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அவங்களோட எல்லா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி என் டேபிள்குள்ளே வச்சுருங்க.